அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று இந்த வேளை கர்த்தர் நம்மளோடு கூட இடைப்படுகிற வசனமானது, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? இன்று உங்கள் வாழ்க்கையில் இது முடியாது என்று நினைக்கும் ஒரு காரியம் இருக்கிறதா? மருத்துவர்கள் முடியாது என்றிருக்கலாம், மனிதர்கள் கைவிட்டிருக்கலாம், பணம் இல்லாமல் தவிக்கலாம், குடும்பத்தில் பிரச்சனை இருக்கலாம். அது மாத்திரமல்ல, உங்களை நேசித்த உறவுகள் கூட கைவிட்டிருக்கலாம். ஆனால் தேவன் இன்று ஒரு கேள்வியை உங்களிடம் கேட்கிறார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? ஆதியாகமம் புஸ்தகம் 18வது அதிகாரம் 14வது வசனம் சொல்கிறது. இந்த வார்த்தையை நம்புகிறவர்களின் வாழ்க்கையில் தேவன் அற்புதங்களை மாத்திரமே செய்கிறார். ஒன்று, தேவன் தாமதிப்பார், ஆனால் கைவிட மாட்டார். என்னவென்றால், சாராளுக்கு குழந்தை இல்லை, வயது கடந்து விட்டது. மனிதனுடைய பார்வையில் அது முடியாத காரியம். ஆனால் தேவன் சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேறியது. இன்று உங்கள் வாழ்க்கையிலும் தாமதமாக இருக்கலாம், ஆனால் தேவனுடைய நேரம் ஒருபோதும் தவறாது. பிரியமானவர்களே, இன்று நீங்கள் காத்திருக்கிற காரியம் எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள். இரண்டாவது காரியம், அதிலிருந்து பயப்படாதீர்கள். அந்த நேரங்களிலும் அந்த கஷ்டத்திலும் நீங்கள் பயப்படாதீர்கள். ஏசாயா புஸ்தகம் 41வது அதிகாரம் 10வது வசனம் இப்படி சொல்கிறது, பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். அப்படி என்றால் இன்று நீங்கள் தனியாக இல்லை, தேவன் உங்களோடு உறவாடி கொண்டு இருக்கிறார். மக்கள் உங்களை மறந்தாலும், பிள்ளைகள் உங்களை மறந்தாலும், நம்பின பிள்ளைகள் உங்களை கைவிட்டாலும், இயேசு உங்களை மறக்க மாட்டார். உங்கள் கண்ணீரை அவர் பார்க்கிறார், உங்கள் ஜெபத்தை அவர் கேட்கிறார். இன்று கூட எத்தனையோ பிள்ளைகள் நினைக்கலாம், அவர் என்னை விசாரிக்கவில்லை என்று, நினைக்கவில்லை என்று. கர்த்தர் உங்களை மறந்து போக மாட்டார். மூன்றாவது காரியம், இந்த காரியங்களிலிருந்து நமக்கு ஒரு வழியை திறப்பார். எப்படி என்றால், உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தின் கதவுகள் மூடப்பட்டிருக்கலாம், ஆனால் தேவன் ஒரு புதிய கதவை திறக்க வல்லவர் என்று விசுவாசிக்க வேண்டும். அது வேலை காரியமாயிருக்கலாம், திருமண காரியங்கள், குடும்ப காரியங்கள், உடல் நலம், பொருளாதாரம், எந்தெந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தேவனுக்கு முடியாதது ஒன்றுமில்லை. அவரை முழு மனதோடு நம்புங்கள், நிச்சயமாகவே உங்கள் காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்வார். பிரியமானவர்களே, இன்று மனிதனால் கூடாதுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். இன்று மனிதர்கள் கைவிட்ட இடங்களிலே, அது மாத்திரமல்ல, நம்பின பிள்ளைகள் மூலமாய் நீங்கள் கைவிடப்பட்டிருக்கலாம். நீங்கள் ரொம்ப நேசித்த நெருங்கின பிள்ளைகள் கூட உங்களை கைவிட்டிருக்கலாம். எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். ஆசீர்வாதத்தின் கதவு அவர் திறந்து தருவார். அந்த இயேசுவை முழு மனதோடு நாம் பற்றி கொள்வோமானால் எல்லாவற்றையும் கர்த்தர் நம்மளுக்கு முறியடித்து தடைகள் எல்லாம் விலக்கி நிச்சயமாகவே ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் குடும்பங்களிலும் நிச்சயமாகவே தீமையாக இந்த நேரத்தில் காணப்படும் எல்லா காரியங்களையும் நிச்சயமாகவே இயேசு எல்லா தடைகளையும் முறியடித்து ஆசீர்வாதத்தை நிச்சயமாக தருவார். இன்று ஒப்புக்கொள்ளுங்கள், ஆண்டவரை முழு மனதோடு நம்புங்கள், நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்வார். இன்று இந்த வேளையில் நாம் ஜெபிக்க போகிறோம். பரலோக பிதாவே, இந்த செய்தியை பார்க்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் குடும்பங்களின் பிள்ளைகளை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களின் கண்ணீரை துடைத்தருளும், நோய்களை தொடும், வேலை இல்லாதவர் பிள்ளைகளுக்கு வேலைகளை கொடும், கடனில் இருப்பவர்களுக்கு கடன் பாரத்திலிருந்து விடுதலை கொடும். குழந்தை வரத்திற்காக என் வீட்டில் குழந்தையின் சிரிப்பு எப்போது கேட்கும் என்று புலம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் அன்றரை குழந்தையின் சத்தத்தை
குழந்தை பாக்கியத்தை நீர் கொடுப்பீராக. உடைந்த குடும்பங்களில் சமாதானத்தை உண்டாக்கும். பிரிந்து காணப்படுகிற பிள்ளைகளை ஒன்று சேர்க்கும். ஏதும் சொன்னவனமாய் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்ற உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாத நிறைவை காணட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த ஜெபம் உங்களை ஆசீர்வதித்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்கள் ஜெப தேவையை கமெண்டில் எழுதுங்கள். மேலும் தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேவன் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.